அனைவருக்கும் வணக்கம். துகள்கள் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். புழுதியும் அடுத்தடுத்து புஸ்தகங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏன்னா ஆரம்பிச்ச வேகத்துல 1, 2 போட்டு அப்புறம் விட்டுருவாங்க. அது இல்லாம தொடர்ந்து இயங்குறதுங்கிறது தான் இப்ப சவாலான விஷயமா இருக்கு. அதை இவங்க தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறதா இருக்கிறது. பொருளதிகாரம் தாய்மையின் உணர்வு துளிகள்னு சொல்லலாம். அது கவிதைன்னு முழுமையா நம்ம சொல்லனாலும் அது அவங்க எழுதி இருக்கிறதுங்கிறது ரொம்ப புதுசாகவும் இருக்கு. ஏன்னா ஒரு பெண் கருவுறதுல இருந்து தொடங்கி அது கரு வளர்றது வெளியே வர்ற வரையும் அவங்க அந்த உணர்வுகளை எழுதி பார்த்துருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. இந்த உணர்வுகள் நமக்கு பழசு சீனியர்லாம் எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னு கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம பாட்டி வெள்ளி விதியார்ல இருந்து வரலாம். கொஞ்சம் வெள்ளி விதியார் ரொம்ப நுட்பமான உணர்வுகளை அவங்க பாடல்கள் ஒரு 13 பாட்டு எழுதியிருக்காங்க சங்க இலக்கியத்துல. எல்லா பாட்டிலுமே ரொம்ப நுட்பமா உணர்வுகளை வெளிப்படுத்தியிருப்பாங்க. தலைவனும் தலைவியும் காதலிக்கிறாங்க. அந்த காலத்துலயும் இதே பிரச்சனை தான். வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வீட்டை விட்டு ஓடிடுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்கள செவிலித்தாய் தலைவியோட செவிலித்தாய் தேடி போறான். எங்கேயாவது பாப்போமா அப்படின்னு சொல்லி தேடி போகும்போது அவங்க அந்த அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பெண்களை பார்த்தேன், எல்லாமே நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா என் பொண்ணை காணோம் அப்படிம்பாங்க. அவங்க அப்ப நட்சத்திரம் மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, இருந்தாலும் என் மகளை காணும் அப்படின்ற அது ரொம்ப பெரிய விஷயம். யாருமே குறைச்சலாம் மதிப்பிடாம பாக்குற எல்லா பொண்ணையும் நட்சத்திரமா மாறிச்சுட்டு, ஏன்னா என் பொண்ணு நிலவா இருப்பா. அதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அது பெரிய உணர்வு. அந்த பாட்டு காலே பரிதவ பிணவே கண்ணே நோக்கி நோக்கி வாழ்ந்தனவே அகலிரு விசும்பின் மீனினும் பலரே மன்ற உலகத்து பிறரே என் கால்கள் நடந்து நடந்து நடைவந்தன, எதிரில் வருவர்களை பார்த்து பார்த்து என் கண்கள் ஒளி இழந்தன. நிச்சயமாக இந்த உலகத்தில் அகன்ற பெரிய வானத்தில் உள்ள விண்மீன்களை காட்டிலும் பலர் உள்ளனர். ஆனால் நான் தேடுகின்ற பெண்ணை காணவில்லை அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம இவங்க குட்டி ரேவதி முளைகள்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அதை துடைத்த கட்ட முடியாத 2 கண்ணீர் துளிகள்னு முடிச்சிருப்பாங்க. அந்த கவிதையை நான் கொஞ்சம் வாய்ச்சி காட்டிடுறேன். முளைகள் சதுப்பு நில குமிழிகள், பருவத்தின் வார்ப்புகளில் மெல்ல அவை பொங்கி மலர்வதை அதிசயித்து காத்தேன். எவரோடும் எதுவும் பேசாமல் என்னோடு எப்போதும் பாடுகின்றன விம்மலை, காதலை, போதையை. மாறிடும் பருவங்களின் நாற்றங்கால்களில் கிளர்ச்சியூட்ட அவை மறந்ததில்லை. தவத்தில் திமிரியும் பாவனையும் காம சுண்டுதலில் இசையின் ஓர்மையும் கொண்டெழுகின்றன. ஆலைஞான பிள்ளைகளில் அன்பையும் சிசைகண்ட அதிர்வில் குருதியின் பாலையும் சாரெடுக்கின்றன. ஒரு நிறைவேறாத காதலில் துடைத்தகற்ற முடியாத 2 கண்ணீர் துளிகளாய் தேங்கி தழும்புகின்றன சொல்லி அது ரொம்ப அந்த கவிதை பீரியட்ல ரொம்ப முக்கியமா அது பேசப்பட்ட கவிதையா இருந்தது. ஆனா அதுவும் ரொம்ப ஒரு உணர்ச்சியை வெளிக்கட்டுற கவிதையா இருந்தால. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா தாயத்தின்னு ஒரு நாவல் வந்திருக்கும். அவங்க இவங்க இலங்கை எழுத்தாளர் அகதியா இப்ப வெளிநாட்டுல வாழ்றாங்க. அந்த நாவல் ரொம்ப முக்கியமா இப்ப பேசப்படுற நாவலா இருக்கு. தில்லை. அவங்க தில்லை அந்த தாயத்தினி நாவல்ல அந்த பொண்ணுக்கு தாயத்தினின்ற பேரு. அவங்க பள்ளிக்கூடத்துல அழைச்சிட்டு ஒரு சுற்றுலாவுக்கு போவாங்க. அப்ப அவ நிர்வாண சிற்பங்கள் இருக்கிற ஓவிய கண்காட்சி ஒன்றை பார்த்துட்டு வருவா. அந்த கண்காட்சி பார்த்துட்டு வந்தவொடனே அந்த பொண்ணு பூப்படைஞ்சிரும். அது அந்த பூப்படைதல்னா என்னன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அம்மா யாருமே சொந்த உறவுகள் யாருமே கூட இல்லை. ஆனா அந்த பூப்பெய்த ரத்தத்தை வச்சு அந்த பொண்ணு கழிவறைகள் சுவற்றுகள்லாம் ஓவியங்கள் வரையும். அது அந்த என்னன்னா இது ரிலேட் பண்ணி பார்க்குறது. அது நிர்வாண சிற்பங்களை பார்த்துட்டு நான் அடுத்து அந்த பொண்ணு பூப்படையுதுங்கிறது. இங்க திருவண்ணாமலை பக்கத்துல கூட ஒரு குளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அரசர் மகளுக்கு காம உணர்வுகள் தூண்டுங்கிறதுக்காக நிறைய சிற்பங்களை அந்த குளம் முழுக்க அவங்க எங்க கண்ணில் பட்டாலும் அந்த சிற்பங்களா வரைஞ்சி வச்சிருக்கிறது. இங்க பக்கம் தான், அது ஊர் பேர் எனக்கு தெரியல. அது நெல்லிப்பட்டுல குளம் இருந்துச்சு. அதே மாதிரி சுகிருத ராணியும் ரொம்ப முக்கியமா இந்த அப்ப அவங்க அந்த கவிதை எழுதின காலகட்டத்தில் பெண் குழந்தைனா ரொம்ப முகம் சுருக்கி வரவேற்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் எழுதின கவிதை. துள்ளும் வலியும் மின்னலன வெட்டும் வேதனையும் உச்சமாய் எகிர உயிரை அசைத்து இரத்த சகதியில் மீண்டெழுத குழந்தையின் துணி விலக்கி பெண்ணென முகம் சுளிப்பவனே அன்று என் மீது பரவிய போது மனம் கழித்தவன் நீதானே அப்படின்னு ரொம்ப இதா எழுதியிருப்பாங்க. அவங்களோட இன்னொரு கவிதை இப்படி முடியும். மயிர்கள் சிறைக்காத என் நிர்வாணம் அழிக்கப்படாத காடுகளை போல் கம்பீரம் வீசுகிறதுன்னு சொல்லி. சரி, நான் ஏன் இதெல்லாம் பேசுறேன்னா, இது சில இலக்கியத்துல பால் பேதம் தேவையில்லைங்கிறத நம்புறவன் தான் நானும். ஆனாலும்
ஒரு யுனிக்கா சில உணர்வுகளை வந்து யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களால தான் அதை எழுத முடியும். அது இந்த இந்த பின்னிற கோடுகள் இருக்கு இல்லைங்களா, அது அது அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரத்தையும் நான் சொல்ல வேண்டியதா இருந்தது. அந்த பின் நிறங்கிறது பெண்களுக்கான நிறமா ஏன் மாறிச்சுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்கு நம்ம விவரம் தெரிஞ்ச வரையும் பெண்கள் வந்து பின் நிற துணிதான் நாங்க நாங்க தாவணி பாவாடை காலத்துல வந்தவங்கிறதால அப்ப பார்த்தா கருப்பு, சிகப்பு, மஞ்சள், பச்சை அப்படி ஒரு 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 வேற 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 வெரைட்டியான கலர்ல தான் பொண்ணுங்க வந்து தாவணி பாவாடை போட்டுட்டு இருப்பாங்க. இவனுங்க ஏன்டா பிங்க் நிறத்தை எடுத்தானுங்க பெண்களுக்கான நிறமா? எதை பார்த்தாலும் பிங்க் நிறம், பிங்க் நிற செருப்பு, பிங்க் நிற கலரு. இவங்க பெண்கள் சம்மந்தப்பட்டது எல்லாத்துலயும் பிங்க் நிறத்தை வைக்கிறாங்கன்னா என்ன காரணம்னா அது 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 ஏன்னா அது எல்லாமே வியாபாரம் தான். இப்போ அப்ப வந்து கார்பரேட்டுகள் நிறைய இப்போ வந்துட்டாங்க. இவங்க வந்து ஏதாவது ஒரு ஒவ்வொன்றைக்கும் ஒவ்வொரு நிறத்தை தீர்மானிச்சு அதை விற்பனை ஆக்குறதுல நமக்கே தெரியாம நம்ம பிங்க் நிறத்துக்கு மாறிடுவோம். நமக்கு அந்த மைண்ட் செட் வந்துடும். அதுலயும் பாருங்க ரொம்ப நுட்பமா ஏதாவது பெண்கள் மது அருந்துற பழக்கம் இருந்தா அவங்களும் அந்த பிங்க் நிறத்தை தேணும்னு சொல்லி அதுலயும் வந்து பிங்க் நிறத்தை வச்சிருக்கானுங்க. அதுக்காக அது அது தனியான ஒரு மது வகை இருக்கு. அது அந்த கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் நிறத்துல தான் வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி கார்பரேட்டுகள் வந்து நம்ம மனசை கொள்ளடிக்கிறதுல வந்து பயங்கர கில்லாடிகளா இருக்கிறாங்க. ஏன்னா அவன் கருப்பு நிறத்தை வந்து பெண்களுக்கு நிறமா மாற்ற மாட்டான். ஏன்னா அது பின்னால பெரியார் இருக்காரு. சிகப்பு நிறத்தையும் மாற்ற மாட்டான். ஏன்னா அது சிகப்புனாவே சமூகத்துல வந்து அவங்க வந்து தேவைப்படாதவர்கள்ன்ற மாதிரியான ஒரு முதலாளிகளுக்கு இருக்கிறதால அதுவும் மாத்துறாங்க. அதே மாதிரி இந்த பிங்க் நிறத்தை வந்து ஏன் பண்றதுங்கிறதுல இருக்கிற உள்ள அரசியலோட தான் நம்ம வந்து இந்த கவிதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நமக்கு வந்து அப்ப வந்து அந்த நாட்கள் தள்ளி போனாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஒரு நாள் தள்ளினோடனே ஒரு சந்தேகம் வரும். 2 நாள் தள்ளினோம்னா அந்த சந்தேகம் வலுவாகும். 3 நாள் 4 நாள் மாறும்போது நம்ம வந்து கன்சீவ் ஆயிட்டோங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஆனா இப்படி உறுதியா நம்ம நம்புற விஷயத்தையே நம்ம டெஸ்ட் பண்ணி தான் நம்ப வைக்கிற அளவுக்கு இப்ப அரசியல் மாறி போச்சு. அப்படி ஏன்னா எல்லாத்தையும் டெஸ்ட் டெஸ்ட்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்றாங்க. அவரு பாலாஜி சொன்ன மாதிரி இவங்க அந்த ஒரு ஒரு வாரம் அந்த மனநிலையை வந்து கவிதையா எழுதியிருந்தாங்கன்னா அது பெரிய நீண்ட கவிதையா வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனா டெஸ்ட் போட்ட நம்பி நம்ம எழுதுற காலத்துல இருக்கிறதால அவங்க வேற வழி இல்லை, ஒரு 4 வழியும் அந்த கவிதையை முடிக்கதான் செய்வாங்க. அது அந்த கவிதை வந்து இப்போக்கான சூழலுக்கு சேர்த்து நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதால அதுதான் பார்க்கணும். அதே மாதிரி பின் நிறம் வந்து சந்தோஷம் கொடுக்குற மாதிரி பின் நிறத்தை பார்த்த உடனே பதற கூட்டமும் நம்ம கிட்ட இருக்காங்க. அதனால இது நம்ம வெளிப்படையா ஒத்துக்கணும்னா பின் நேரத்தை கலைச்சி லட்சாதிபதியான மருத்துவர்கள் நிறைய உண்டு. நம்ம கண்கூட பார்க்கலாம். நிறைய ஊர்கள் வந்து அது அது ஸ்பெஷலான ஹாஸ்பிட்டலாவே இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் போகிறது பிரச்சனை இல்லடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இந்த பின் நேரம் எல்லா விதத்திலையுமான இருக்கிறதால அது இவங்க முதல் கவிதையா வச்சிருந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதே மாதிரி அடுத்த கவிதை, இத்தனை வழி வலிக்கிறதே செத்து விடுவோம் என நம்பியவளை மீண்டும் பிறக்க வைத்தாய் அப்படின்னு சொல்லி. ஒரு குழந்தை பிறப்புங்கிறது குழந்தை மட்டும் பிறக்கல, அம்மாவும் பிறக்கிறாங்க. ஏன்னா அவளுக்கு இன்ன வரையும் வேற பேர் இருந்தது உலகத்துல. ஆனா அடுத்து அப்பதான் முதல் முறையா அவ அம்மாவா வரதால பிறப்புங்கிறது அங்க 2 பிறப்பா மாறுது. அதனால அதை வந்து கனி ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி என் குரல் கேட்டு நீ உள்ளிருந்து உதைக்கும் தருணம் எல்லாம் உன் இதழில் புன்னகை என்னை வந்து சேரும். என் கற்பனையில் நீ அப்படியே உன் ஒரு அப்பாவின் சாயல் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதிப்பாங்க. இந்த சாயல் வந்து மிகப்பெரிய பஞ்சாயத்தை உருவாக்கியிருக்கு நமக்கு. ஏன்னா குழந்தை ஹாஸ்பிட்டலில் பிறந்து இருக்கும்போது அம்மாவளி சொந்தங்கள்லாம் வந்தா இது எங்க தாத்தாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான்னு சொல்லி பேசுவாங்க. அதே மாதிரி அப்பா சைடு வர சொந்தங்கள்லாம் பார்த்தா இது எங்க தாத்தாவை உரிச்சு வச்சிருக்கு, எங்க அப்பா உரிச்சு வச்சிருக்கு குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா வரும்போது வெறுங்கையோட வந்தா இது மட்டும் அவங்க ஊருக்கு அவங்க சைடு சாயலை சொல்றா பாருன்னு சொல்லி இங்க சண்டை நடக்குது. இது ஏகப்பட்ட சண்டைகள் இந்த சாயல் விஷயத்துல இருக்கு. இது இங்க ஆனா கனி ஆரோக்கியமான சாயலா கவிதையாக்கி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் பிறக்கும் போதே மழைக்காலம்தான், பார்க்கும் முதல் மழை இது, பொழியும் மழை அல்ல பொழிலின் மழை. இது ரொம்ப நல்லா இருந்தது அந்த கவிதை. ஏன்னா நமக்கு எப்பயுமே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப மனசை விட்டு அழகாது. சின்ன வயசுல பார்த்த விஷயம் நம்ம போல மழை அப்படி எல்லாம் ஒவ்வொன்றும் விஷயம், முதல் முத்தம், முதல் காதல், முதல் அடி கூட மறக்க முடியாத அடியாதான் இருக்கு கடைசி வரையும். அந்த மாதிரி இது முதல்ல ஒருத்தனுக்கு என்ன நிக்குதுங்கிறது கடைசி வரையும் இந்த கவிதை பொழிலுக்கு நிற்கும். அவன் கல்லூரி காலம் முடிச்சு அவங்க வரும்போது கூட அவனுக்கு அந்த மழை வந்து அவங்க அம்மா சொன்ன மழையா தான் மாறும். அது கணிக்கு ரொம்ப சந்தோஷம். குட்டி விரலை அசைத்து ஆட்டி வளைத்து சுழித்து விளையாடுகிறாய் பொம்மையாகிறேன். நான் கொஞ்சம் எடிட் பண்ணி தான் அந்த கவிதையை போட்டிருக்கேன். அது பாப்பா வேற மாதிரி எழுதியிருக்கான், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எழுதிட்டேன். குழந்தைங்க முன்னால் நம்ம வந்து எப்பயுமே நம்மளும் பொம்மையா தான் இருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு உயிருங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அது அவங்க என்னென்னலாம் விருப்பப்படுறாங்களோ அது மாதிரி மாறுற ஒரு தன்மையில தான் நாம இருப்போம். அது வந்து பூனையாவாள்னு என்னோட கவிதை ஒண்ணு. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பூனையாகிறாள் மியாவென, மேவென ஆடாகிறாள், மயிலாக நடனமாகிறாள்,
கைகள் தும்பிக்கையாக மாற்றம் கொள்ள யானையாகவும் மாறுகிறாள். வேடிக்கை காட்டி உணவூட்ட பிதுக்கி பிதுக்கி தள்ளுவனோடு பெரும்பாடும் பட்டுக் கொண்டிருக்கிறாள். அம்மா நினைவில் அம்மா அப்படின்னு அந்த என்னோட பூனையாவலுக்கு ஒரு கவிதை உண்டு. ஆனா குழந்தை இப்ப சாப்பாடு விடுறதுக்கு எவ்வளவு பாடுபடுறாங்கிறத பற்றியான கவிதை தான். நம்ம எல்லாவுமா மாறிதான் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டியது இருக்கு. அத கனி வந்து ரொம்ப சிம்பிளா சின்ன விஷயமா அந்த எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு கவிதை, உன் அப்பாவிற்கு பிறகு நாள் முழுவதும் என் முகம் பார்த்து சலிக்காத இன்னொரு காதல் நீ எனக்கு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. எனக்கு நிகழ்ச்சி முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்காரரை கேட்கணும், எப்படிப்பா நாள் முழுக்க உன் கொண்டாடி பார்த்துட்டே இருக்கிறேன்னு சொல்லி. இது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி பிள்ளைக்கு ஒரு பக்கம் கொண்டாடினாலும் புருஷனையும் ஒரு பக்கம் கொண்டாடிட்டே வந்திருக்காங்க. அந்த தொகுப்புல பாத்தீங்கன்னா 2, 3 கவிதை அவங்க வீட்டுக்காரையும் காலையிலையும் அவங்க வீட்டுக்காரையும் குழந்தையாக்கி கொண்டாடிட்டு தான் இருந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடைசியா பாரதிதாசன் வந்து குழந்தையை பத்தி பாடின ஒரு கவிதையோட நிகழ்ச்சியை சொல்லி முடிச்சுக்கிறேன். சிறு குழந்தை வெளியிலே ஒளியாய் நின்றாள், திரு விளக்கில் சிரிக்கின்றாள், நறுமரலை தொகுப்போலின் விரல் வளைகளில் நடனத்தை செய்கிறாள். நன்றி.